என்ன உணர்ந்தாலும் உணராட்ட அளவுக்கு கர்த்தர் நல்லவர்னு பேசணும். என்ன உணர்ந்தாலும் உணராட்ட கூட கர்த்தரை நேசிக்கிறார்னு பேசணும். அப்படின்னா தரிசனத்து நடக்கல, விசுவாசத்து நடக்கும்போது வாயில தெரியும். நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் விசுவாசத்துல வாழ்றேனா விசுவாசத்துல வாழலையா, என்னை நானே வஞ்சிக்கிறேனா, நான் தரிசனத்து நடக்கிறேனா விசுவாசம் நடக்கிறேனா எப்படி தெரியும்னா நீங்க பேசுற பேச்சில் தெரியும். விசுவாசம் பேசும், பயமும் பேசும், விசுவாசமும் பேசும். நீங்க விசுவாசம் மனிதன் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு 2000 மணி நேரம் நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு 2000 2 மணி நேரமே வேணாம, எதுக்கு 2000 போறீங்க? 2 மணி நேரம் போதுமாங்க. 2000 மணி நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேளுங்க. அதில் எவ்வளோ விசுவாச வார்த்தைகள் இருக்கிறது, எவ்வளவு பயத்தின் வார்த்தைகள் இருக்குன்னு தெரியும். விசுவாசம் எப்பொழுதுமே பேசும். விசுவாசத்தேன் ஆகையால் பேசினது இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினால் பேசுகிறோம். மக்களிடம் கேட்டீங்கன்னா நீ விசுவாசிங்க, யாரை பற்றி என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன மாதிரி விசுவாசிக்கிற யார் இருக்கா? அப்புறம் பேசுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. சரி டீயை போடுவோம், போட்டுக்கு அவர் பேசுவாங்க பாருங்க, வேற மாதிரி பேசிருக்கோம். எதை மேற்கொள்ளணும்? பேசுங்க. செக்ஸுவல் டெம்டேஷனை மேற்கொள்ளணுமா? பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவரே மாறணும் மாறணும், மாற முடியாது. பேசணும். என்ன பேசணும்? நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இது என் செயல் ஒருவேளை தவறாக இருந்தால் கூட நான் அந்த செயல் அல்ல, நான் நீதிமான். பரிசுத்தவான் மீட்பில் என்ன செய்து முடித்தாரோ அதை சிந்தித்து அதை பேசுனீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலாம். வேதம் சொல்கிறது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் சொல்லுது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சை வராதுன்னு சொல்லலை, நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் இருக்கு. குறிப்பாக கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, ஒரு சோதனைக்குள்ளே போகும் பொழுது, எதிர்மறையான காரியத்துக்குள்ளே போகும் பொழுது மனதில் பிசாசம் 1000 எண்ணங்களை வச்சு போடுவான். மனசு பேசும், இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, இதை பற்றி என்ன நினைக்கிற, அப்படி மனதில் பல எண்ணங்கள் வந்து அப்படி தாக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதான் விசுவாசம். பேசாமல் செத்தரலான் இருக்கேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இருக்கு. அந்த நேரத்தில் என்ன பேசுகிற? மரணத்தை பேசலாம், இல்லைன்னா ஜீவனை பேசலாம். நம்ம விசுவாச அறிக்கை பற்றி பேசும்போது சிலலாம் பரியாசம் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதே பேசுகிறாங்க. அது என்ன பேசுறது? வேதம் வார்த்தையின் வல்லமை பற்றி பேசுது, நாவின் வல்லமை குறித்து பேசுது. ஏசு சொன்னார் தெரியுமா, நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது, சில வார்த்தைகள் மரணமாக இருக்கிறது. ஆனால் நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் ஆவிக்குரிய வார்த்தைகள். அது முற்போக்கான தேவனுடைய ஆவியை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா பிசாசின் வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஏசு பேசுகிற பற்றி நிறைய பேசினாருங்க. மார்க் 11:23 எல்லாரும் தெரியும். எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டுபன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அவன் என்ன சொன்னானோ நடக்கும். ஏன் பிரச்சனையை பார்த்து பேசுகிறான்? பிரச்சனை அவன்கிட்ட பேசுது. பிரச்சனை பேசாம பிரச்சனைக்கு எதிர்சா பேசுகிறான். நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறது நடக்குமா, பேசுறது நடக்குமா? பேசுறது நடக்கும். ஜெபிக்கிறதையே பேசுனீங்கன்னா ஜெபம் சீக்கிரமாக நடக்கும். ஒரு காரியத்தை நம்புகிறோம், அற்புதத்தை நம்புகிறோம், அதிசயத்தை நம்புகிறோம், பிரேக் த்ரூவை நம்புகிறோம், சூழ்நிலையில் மாற்றவரை நம்புகிறோம். ஆண்டவரே என் பிரச்சனைகளை மாற்றம் கொடுக்கறதுக்கா நன்றி, சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக நன்றின்னு சொல்கிறோம். சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரே பெற்றுக்கொண்டதான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன பேசுகிறோம்? அதான் தீர்மானிக்கும். ஜெபித்தது வேற, பேசுகிறது வேறன்னா ஜெபிக்கிறது நடக்காது, பேசுகிறது நடக்கும்.
எதை விசுவாசிக்கிறோமோ அதை கேட்ட ஆக்ஷன் இருக்கணுங்க. ஏன் சபையில் வந்து தசமாக காணிக்கணும்னா பாஸ்ட்டு கொடுக்கல, கொடுக்கறதுனால நான் வாழ்கிறதும் கிடையாது. நான் கத்தரை நம்பி பழகிருக்கேன். எனக்கு நான் கத்தரை தான் நம்புகிறேன் என்பதற்கு அதெல்லாம் எவிடன்ஸு. பணத்தை நம்பலை, கத்தரை நம்புகிறேன், கத்தர் தான் ஆதாரம் என்பதற்கு எவிடன்ஸ். அதெல்லாம் ஆதாரம் போல் இருக்குது. விசுவாசம் செயலில் தெரியும். அதனால் எதை கேட்குறீங்களோ அதை பேசுங்க. வார்த்தைகள் வந்து கண்டெய்னர் மாதிரி, எம்டி கண்டெய்னர் போகாது. ஒன்று ஜீவனை எடுத்துகிட்டு போகும், இல்லைன்னா மரணத்தை எடுத்துகிட்டு போகும். வார்த்தையை பேசுங்க. பிசாசின் மேலே அம்பு ஏறுறது மாதிரி, டார்கெட் பண்ணி அடிக்கிறது மாதிரி. அப்போ கேட்கணும், அப்புறம் பேசணும். எவ்வளோ தூரம் கேட்கணும்? பேசுகிறவட கேட்கணும். வேற எதையுமே பேச மாட்டேன், செழிப்பை பேசுவேன், நிறைவை பேசுவேன், சுகத்தை பேசுவேன் அப்படின்னா இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இருதயம் நிறையலைன்னா அது கொஞ்சம் வரும், இது கொஞ்சம் வரும். இருதயத்தை நிறைவினால் கவலை, நிறைவினால் கவலையின் வார்த்தைகள் வரும். வாஞ்சிக்கணுங்க, வசனம் கேட்கறதுக்கு வாஞ்சிக்கணும், துடிக்கணும். அலையிறாண்டாங்கிறான் தெரியும் பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும். அந்த பிள்ளை எந்திரிக்கிற மாதிரி அவன் எந்திரிப்பான், அதான் அலையிறதுன்னு அர்த்தம். அது ஒரு பீரியட் இருப்பான் தெரியுங்களா? அப்படி அலையணும் வசனத்துக்காக. ஏங்கணும், ஏங்கி உள்ளே கொண்டு போகணும், அப்புறம் அதை பேசணும். என்ன உணர்ந்தாலும் உணராட்டாளுக்கு கத்தர் நல்லவர்னு பேசணும். என்ன உணர்ந்தாலும் உணராட்டா கூட கத்தரை நேசிக்கிறார்னு பேசணும். அப்படின்னா தரிசனத்து நடக்கலை, விசுவாசத்து நடக்கும்போது வாயில தெரியும்.